அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இவ்வளோ நாளாக கதிரேசன் வீட்டில் ஒரு பெரிய மகாராணி மாதிரி ரொம்பவே கெத்து காமிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரேணுகா வந்ததுமே ரேணுகா பார்த்தீங்கன்னா நிஷாவை அடிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷா வந்து ஐயோ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கதிரேசன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. ஆனால் கதிரேசன் வந்து என்னம்மா நிஷா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இப்படி பண்ற, உன் அக்கா இப்போ எந்த மாதிரி நிலைமையில இருக்கு அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியல. அதை தெரிஞ்சிருந்து ஏமா நீ போய் அவகிட்ட இப்படி பண்ற, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்றாங்க. நிஷா வந்து ஐயோ அப்பா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவாக இருந்தா எனக்கு என்ன, ஆனா அவ வந்து மல்லிதா வேணும் மல்லிதா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாப்பா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி இந்த வீட்டுக்கு வர்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிஷா சொல்றாங்க. ஆனா கதிரேசன் பார்த்தீங்கன்னா இங்க பாருமா நிஷா, அந்த மல்லி தானே எப்படியும் மாப்பிள்ளை இங்கே தான் இருக்க போறாரு, வெண்பாவும் இங்கே தான் இருக்க போறாங்க, அந்த மல்லியை இந்த வீட்டுக்கு நம்ம கூப்பிட்டுக்கலாம், இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை இருந்துட்டு போகட்டுமே, நம்ம வந்து அவகிட்ட டீல் பேசலாம். இங்கே பாருமா நீ வந்து ரேணுகாவை பார்த்துக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும், ஸோ வேற எந்த ஒரு எண்ணத்தோடையும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நம்ம பேசிடலாம். கண்டிப்பாக அவள் வந்து அவளுக்காக இல்லைனாலும் விஜய்க்காகவும் வெண்பாக்காகவும் ரேணுகாக்காகவும் அவள் கண்டிப்பாக வருவாமா, அவள் நம்ம இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நிஷாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்கள வச்சுட்டே இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியல. இதில் போதாத குறைக்க அந்த மல்லி வேற வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளை டென்ஷன் பண்ணுவா, நாம் ஒவ்வொரு டைமும் டென்ஷனோட இருப்போம். வேணாப்பா அந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம், அதாவது ரேணுகாவுக்கு என்னென்ன வேணும் வேணாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் இதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி அடித்தாலோ ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு நிலமில் இருந்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. கதிரேசன் வந்து என்னம்மா நிஷா, உன் அக்கா நல்லா இருக்கும் போது உன்னை வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான்ல, இப்போ அவள் வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவளாக இருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை நீதானமா ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து நிஷாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நிஷா என்ன முடிவு எடுக்க போறாங்க, ரேணுகாவுக்கு பணிவிடைகள் செய்ய போறாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு பலமா பிளான் போட போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.